பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, உங்க வீட்டில் வந்து அதாவது வாஸ்துன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க அந்த வாஸ்து குறை. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடு வந்து எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற ஒன்றும் இல்லை. சுருக்கம் வாஸ்துல நான் சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது கன்னி மூலையில நீர் விட்டீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள அது சனி மூலை, அதாவது ஈசானியத்தில் வந்து நிற்கணும். கன்னி மூலை உயர்ந்தும் சனி மூலை தாழ்ந்தும் இருந்தால் தான் வாஸ்து குற்றம் இல்லை என்று பொருள். இதுதான் வந்து பேஸ். இதுக்கு அப்புறமேலு வழி விடுறதுன்னு ஒன்று இருக்கு, மாடிப்படி அமைத்தல். மாடிப்படி நல்லா புரிஞ்சுங்க, எப்போதுமே தெற்கு நோக்கி மட்டும் படி அமைஞ்சிடவே கூடாது. வடக்குல இருந்து தெற்குக்கு ஏறுற மாதிரி ஒரு வீட்டில் படி அமைஞ்சிருந்தா அவங்க பல்வேறு வகையான பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு அர்த்தம். அது யாரா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். கிழக்கிலிருந்து மேற்காக, கிழக்கு திசையில இருந்து மேற்க நோக்கி அந்த படிக்கட்டு அமைஞ்சிருந்தா ரொம்ப சிறப்பு. வேற எந்த திசையில வேணாலும் படிக்கட்டு அமையலாம். தெற்குல இருந்து கூட வடக்கு நோக்கி வரட்டும், படி வரட்டும், தப்பு இல்லை. ஆனா வடக்கிலிருந்து மட்டும் தெற்கு நோக்கி படிக்கட்டு அமைந்து விடக்கூடாது. இது வாஸ்துவில் பெரிய குற்றம். அது எந்த வீடா, யாருடைய வீடா, என்ன ராசியா இருந்தாலும் சரிதான், இதுதான் பலன். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வாசல முக்கியமா நான் சொல்லக்கூடிய என்ன, வாசல் எந்த திசையில வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்குறேன், உங்க குடும்பத்துல அந்த வீட்டுக்காரர், ஏன்னா ரொம்ப பேர் இதுல ஒரு பெரிய மிஸ்டேக்காவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. இதை நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். யாரா இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு அம்மா வர்றாங்க, என்னை கூப்பிட்டாங்க, வாஸ்து பார்க்க வாங்க சாமி அப்படின்னு. நம்ம சரிம்மா அப்படின்னு டைம்லாம் கொடுத்து போயிட்டோம். எனக்கு நான் வந்து மீன ராசி, என் பேர்ல தான் அந்த வீடு இருக்கு, என் ராசிப்படி எந்த திசை, இந்த திசை கரெக்டானு கேட்குது. சரி, உங்க வீட்டுக்காரர் என்னவான்னு கேட்டேன். அந்த வீட்டுக்காரர் விருச்சிக ராசி, அவருக்கு எந்த மாதிரி அமையணும்? மீன ராசி, அது விருச்சிக ராசி. சரி, இப்போ உங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு இப்போ பார்த்தா வெளிநாட்டுல இருந்து அவங்க பையன் வேலை செஞ்சு அந்த வீட்டுக்கு காசு அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவன் தான் அந்த வீட்டை பரிபாலனை செய்யறான். இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கேஸுக்கு. ஆனா அந்த அம்மா பேர்ல அந்த வீடு இருக்கு. அந்த அம்மா பேர்ல அந்த வீடு இருக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை பரிமாணம் செய்த அந்த பையன், அவன் கன்னி ராசி. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்த்து ராசியில யார் ராசி வேலை செய்யுங்க? இந்த 3 பேருமே இந்த வீட்டுக்கு உரியவர்கள் தான். அந்த இன்னும் சொல்ல போனா அடுத்த வாரிசாவன் தான். அப்ப இந்த கிரகங்கள் இங்க வேலை செய்யுமா, செய்யாதா? இந்த வீட்டுக்காரம்மாவுடைய கிரகம் மட்டும்தான் வேலை செய்யுமா? அப்போ ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேரும் உரிமையாளர்கள் தானே, அந்த வீட்டுக்கு ஆட்பட்டவர்கள் தான். அப்ப அவர்களுடைய இது வேலை செய்யுமா, செய்யாதா? அப்ப எந்த ராசியின் அடிப்படையில அந்த வீட்டை அமைப்பீங்க? யாரு ராசிக்கு அந்த வீட்டை அமைப்பீங்க? இவர் பேர்ல வந்துட்டா இதெல்லாம் ஏங்க, உங்களுக்கு வேணா நீங்க பிரிச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து இவங்க அரசாங்கம், இந்திய அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ ஏற்றுக்கும், இது சுப்பிரமணியன் வீடு. கோர்ட்டுக்கு போனா சுப்பிரமணியனுடைய கணவரே போனா கூட இது வந்து முத்துச்செல்வி அவர்களின் வீடு தான், இது ராஜசூரியனுக்கு சரியா வர முத்துச்செல்விங்கிற பேர்ல அந்த வீட்டுக்கு உரியவர் முத்துச்செல்வி தான் சட்டப்படி என்று இந்திய அரசியல் சட்டம் சொல்லும். ஆனா முத்துச்செல்வியினுடைய கணவர் ராஜசூரியனுக்கு அந்த வீட்டில் பங்கு இருக்கா இல்லையா என்று தீர்மானிப்பது சட்டம் எப்படி சொல்லுவோம்? முத்துச்செல்வி வச்சுதான் பேசும். ஆனா பிரபஞ்ச சட்டம் அது கிடையாது. முத்துச்செல்வி எத்தனை பேருடன் யாருன்னு உழவிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல எந்தெந்த ஆட்கள் இருக்காங்களோ அதுடைய இது இந்திய அரசியல் சட்ட அமைப்பு அங்க பார்க்காது. உள்ள பிரபஞ்ச சட்டம் என்னன்னா, எத்தனை வேவ்ஸ் உள்ள போயிட்டு இருக்கோ. இப்ப சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருப்பான், அவன் ஒரு 6 மாசம் அந்த வீட்டுல தங்கியிருப்பான். அவனுடைய கிரக தோஷங்களும் அங்க இருக்கும், அங்க தாக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் சித்தர்கள்லாம் காட்டுக்கு ஓடுனது, யாரோடவும் ஒட்ட மாட்டாங்க. எங்கேயும் மனிதர்கள்ட்ட தூர நின்று தான் பேசுவாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க வேவ்ஸ் வந்து இங்க ஆக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறத தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தவ சக்தி பாழாயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஆக அதனாலதான் இப்ப கூட ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க வீட்டுல, அந்த காலத்துல உள்ளவங்க இந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் பிரிச்சு பார்க்கறாங்க. பெரிய அறிவாளிகள் இவங்க எல்லாம். அவன் போட்ட சட்டையை அவன் போடக்கூடாது. இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா வந்தப்ப இவன் இருக்க வீட்டுல அதான் மகனை தனியா பிரிச்சு வச்சாங்க, அம்மாவை தனியா பிரிச்சு வச்சாங்க, அங்க போகக்கூடாது அப்படி வச்சாங்க. இப்போ ஒத்துக்கிறாங்க.
அந்த காலத்துல என்ன சொல்லி வச்சா, முறையா போட்ட செருப்பை போடாத, உன் செருப்பை நீ போடு, அப்பம் போட்ட செருப்பை மகன் போடக்கூடாது, ஒருவர் அணிந்த ஆடை பிறர் அணியக்கூடாது. இதை சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இவங்க பிரிச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னவங்க உண்டு. கொரோனா வந்தப்ப இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவன் மூஞ்சிய கூட பார்க்காம வாழ்ந்தாங்க. ஆக மொத்தத்துல என்னன்னு கேட்டா, இதுல ஒரு உண்மை இருக்கிறது அன்பர்களே. அதாவது உங்களுக்கு நீங்க பிறந்த நேரத்துக்கான கிரக கோள்களுடைய அந்த வைப்ரேஷன் உங்களை தாக்கி கொண்டிருக்கும். உங்களுடைய உடல் அதை தாங்கி கொண்டிருக்கும். நீங்க போடுற உடைகளும் வேர்வை நீரிலும் அதனுடைய வேவ்ஸ் எல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்டு பதிவாயிருக்கும். திரும்ப உங்களுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கலாம், அது பகை கிரகமா இருக்கலாம். அதை திரும்ப அவங்க சட்டையை நீங்க போடும்போது, அவங்க துண்டை நீங்க போடும்போது, அவங்க என்ன சொல்ல போனா, இவ வீட்டுல தண்ணி கூட வாங்கி கொடுக்க கூடாதும்பாங்க. நீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு தண்ணி கொடுத்தா அது சிறப்பு. அந்த பதிவுகள் தப்பா, அது பெரியவர்கள் ஏன் அப்படி சொல்லி வச்சாங்கன்னா, உனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் அந்த உணவு வகைகளை செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வேவ்ஸ் அதில் பதிவாகும் உடனே, அது உடல்நலத்தை கெடுக்கும். அந்த தண்ணியை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கெடுக்கமே. பாலா போவேன் சேர்ந்து நின்றுட்டான் அப்படின்னு நினைச்சு தண்ணி கொடுத்தான்னா முடிஞ்சு கதை. அதே போன்று மனைவி கோபமாக ஊட்டிட்டு சீக்கிரம் சமையல்னு சொல்லி நோக வைத்து உங்க மனைவியோ உங்க தாயாரையோ நீங்க நோகடித்து சமைக்க வச்சு ஆத்திரமாக பேசி சமைத்தால் உங்களுடைய உடல்நலம் கெடும். காரணம் என்ன, அவங்க மனசுல கஷ்டத்தோடு அதை சமைச்சாங்கன்னா அந்த சமையலில் பதிவாகும் அது. ஆகவே இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த பதிவுகள் எல்லாமே கிரகத்தை தாங்கி தான் வருது. ஆகவே அன்பர்களே, இந்த கிரகம் தாங்கி வரக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்குன்னா, நாம் முன்னோர்கள் சொன்னபடி நம்ம வாழ கத்துக்கணும் முதல்ல. புரியுதா? ஆகவே நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இந்த பதிவை நான் பேசுறதுக்கு காரணமே, இந்த உண்மைகளை, இந்த சித்தர்கள் சொன்ன சூட்சம உண்மைகள்லாம் உங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே அன்பர்களே, இப்போ அது மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. அப்ப யாரு பேர்ல வீடு இருந்தா வேலை செய்யும் அப்படிங்கலாம் இல்லை. யார் அங்க குடியிருக்காங்களோ அவங்க வேலை செய்யும். இப்ப வாடகை கொடுக்குறீங்க, வாடகை கொடுத்தா அவருக்கு உங்களுடைய பவரா வேலை செய்யும். யார் வாடகைக்கு அந்த வீட்டுல குடியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆகவே இந்த வாஸ்து பார்க்கறதுல ரொம்பவும் நீங்க இன்னார் பேர்ல இருக்கு இவங்களுக்கு தான் வாஸ்துலாம் கணக்கெடுத்து பார்க்காதீர்கள். முறையான வாஸ்து என்று ஒன்று உண்டு, பொது வாஸ்து. அதன்படி அமைஞ்சிட்டா போதும். அதை மட்டும் நீங்க நினைச்சுங்க. பொதுவாக வாஸ்து குற்றம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது மட்டும்தான் உண்மை, இது மட்டும்தான் சத்தியம். இதுக்கு போய் உடனே என் மக பேர்ல வீடு, என் மகளுக்கு உள்ளபடி வாஸ்து பாருங்க, என் மகன் பேர்ல வீடு, இது மாதிரி சொல்லாதீர்கள். இது அப்பட்டமான ஒரு காமெடி. ஆகவே மீண்டும் மீண்டும் அந்த நிலைக்கு நீங்க போக வேண்டாம். சரியா? ஆகவே வாஸ்து என்பது இப்படி இருக்கணும். இந்த மாதிரி முறையா ஒரு வீடு அமைஞ்சிட்டாலே அந்த வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன முறையா அமைஞ்சிட்டா நம்ம சொன்ன மாதிரி இருக்கணும். இரண்டாவது, படிக்கட்டு எப்படி அமைன்னு சொன்னேன். வடக்கு வச்சாலும், தெற்கு பார்த்த அமைப்புல இருந்தாலும், மேற்கு பார்த்த அமைப்புல இருந்தாலும், எந்த அமைப்புல இருந்தாலும் ஏறும் படி என்பது தெற்கு நோக்கி இருந்துடக்கூடாது. மாடிப்படி தெற்கு நோக்கி மட்டும் இருந்துடவே கூடாது. இருந்துட்டா நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திப்பீங்க, அது கன்ஃபார்ம். அதே மாதிரி வீட்டுக்கு ஈசானியத்துல மரங்கள், அடர்ந்த மரங்கள் இருக்கவே கூடாது. பெரிய குற்றம், அது இருக்கக்கூடாது. இதை விட அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு சில பேர் சொல்லுவாங்க வாயு மூலையில சமையல் பண்ணா நல்லதுதான் அப்படின்னு. வாயு மூலையில சமையல் பண்ணா நல்லதுதான், ஒன்றும் தெய்வம் இந்த குற்றம்லாம் ஏற்படாது. ஆனா உடல் குற்றம் ஏற்படும், நோயாளியாக மாறுவார்கள். வாயு மூலையில சமையல் பண்றவங்களை பூரா பாருங்க, கண்டிப்பா கைகால் பிரச்சனை, வாத பிரச்சனை, வாத நோய் வரும். இது உண்மை. ஆகவே அக்னி சார்ந்து ஒன்று கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க, அதை ஏன் இடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு வாயு மூலையில முடியாது, அதை வேற ஒன்று மாதிரி வச்சு விட்டு அக்னி மூலையை சமையலுக்கு பயன்படுத்துங்கள். அதான் முதல்ல உங்க உடம்பு முக்கியங்க. அக்னியை சமையலுக்கு பயன்படுத்துங்க, மற்றதை பூரா என்னமோ பண்ணிக்கங்க. ஈசானியம் அதே மாதிரி. ஆகவே இப்படிப்பட்ட அமைப்புகளோடு, சிறு சிறு அமைப்புகளோடு செய்யுங்க. இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் வந்தா உங்களுடைய பிரபஞ்ச ஆராய்ச்சியாளர் என்னை அணுகுங்க, நிறைய சொல்லித்தர்றேன். அற்புதம், ஆனந்தம்.